வணக்கம். நீங்க தினமும் பார்க்குற ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கு. அதுதான் HTML உறுப்புகள். வாங்க, அந்த ரகசியத்தை உடைச்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். நீங்க தினமும் பார்க்குற வெப்சைட் எல்லாம் எப்படி உருவாகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில அதோட ரகசியம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல தான் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வெப்சைட்டை உருவாக்குறத அப்படியே லெகோ பிளாக்ஸ் வச்சு ஒரு வீடு கட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செங்கலும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டோட ஒவ்வொரு செங்கலையும் தான் நாம HTML உறுப்புகள், அதாவது எலிமெண்ட்ஸ்னு சொல்றோம். சரி, இப்போ அந்த செங்கல்ல ஒன்ன மட்டும் எடுத்து அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாமா? ஒரு HTML உறுப்பு அப்படின்னா அதுல என்னென்ன பாகங்கள் இருக்கும் வாங்க பார்க்கலாம். சரி, இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். ஒரு உறுப்புனா அதுக்கு மூணே பகுதி தான். முதல்ல ஒரு ஸ்டார்ட் டேக். இங்க பாருங்க, H1 அப்படின்னு இருக்குல்ல, அதுதான். ரெண்டாவதா அதுக்குள்ள இருக்கிற நம்மளோட கண்டென்ட், அதாவது மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இருக்கு பாருங்க. அப்புறம் கடைசியா ரொம்ப முக்கியமா ஒரு எண்ட் டேக். இதுவும் ஸ்டார்ட் டேக் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ், அதாவது ஒரு கோடு, அதாவது ஒரு கோடு இருக்கும். அவ்வளவுதாங்க விஷயம். ஸ்டார்ட், கண்டென்ட், எண்ட், இந்த மூணு சேர்ந்தது தான் ஒரு எலிமெண்ட். அப்போ ஒரு HTML உறுப்புன்னா என்னன்னு யாராவது கேட்டா நீங்க ஈஸியா சொல்லிடலாம். அந்த ஸ்டார்ட் டேக்ல இருந்து நடுவுல இருக்கிற கண்டென்ட் வழியா அந்த எண்ட் டேக் வரைக்கும் இது எல்லாமே சேர்ந்த ஒரு முழு செட் தான் ஒரு உறுப்பு. சிம்பிளா இருக்குல்ல? ஓகே, இப்போ நமக்கு ஒரு செங்கல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரே ஒரு செங்கலை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? வாங்க, இந்த செங்கற்கலையெல்லாம் எப்படி ஒண்ணா அடுக்கி ஒரு பெரிய சுவரையே கட்டுறதுன்னு பாப்போம். ஒரு பெரிய பெட்டிக்குள்ள ஒரு சின்ன பெட்டியை வைக்கிறோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். ஒரு HTML உறுப்புக்குள்ள இன்னொரு HTML உறுப்பை வைக்கலாம். டெக்னிக்கலா இத நெஸ்டிங்னு சொல்வாங்க. இதுதாங்க ஒரு வெப்சைட்டோட கட்டமைப்பே உருவாக்கல மேஜிக். வாங்க, இப்ப நாமளே ஒரு குட்டி வெப்சைட் செஞ்சு பாப்போம். ஸ்டெப் 1, எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கண்டெய்னர் வேணும் இல்லையா? அதுதான் இந்த HTML டேக். இதுதான் நம்ம வெப்சைட்டோட அவுட்டர் பாக்ஸ். ஸ்டெப் 2, இப்போ அந்த பெரிய HTML பாக்ஸ்குள்ள பாடின்னு இன்னொரு பாக்ஸ் வைக்கிறோம். இந்த பாடி பாக்ஸ்குள்ள நாம என்னவெல்லாம் போடுறோமோ அதுதான் வெப்சைட்ல எல்லாருக்கும் தெரியும். தலைப்பு, போட்டோ, பாராகிராஃப்னு எல்லாமே இதுக்குள்ளதாங்க வரும். ஃபைனல் ஸ்டெப், இப்போ அந்த பாடி பெட்டிக்குள்ள நாம மக்களுக்கு காட்ட நினைக்கிற விஷயங்களை வைக்க போறோம். உதாரணத்துக்கு ஒரு H1 டேக் வச்சு ஒரு பெரிய தலைப்பு, அப்புறம் P டேக் வச்சு ஒரு பாராகிராஃப். அவ்வளவுதாங்க. ஒரு பெரிய உறுப்புக்குள்ள ஒரு சின்ன உறுப்பு, அதுக்குள்ள இன்னும் சின்ன உறுப்புன்னு அட நம்மளே ஒரு குட்டி வெப்சைட்டை டிசைன் பண்ணிட்டோமே. சூப்பர் இல்ல? இப்போ செங்கல் எப்படி வேலை செய்யறதுன்னு தெரிஞ்சா மட்டும் போதாது, அதை எப்படி சரியா அடுக்கணும்னு சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி கோடிங்லயும் சில ரூல்ஸ் இருக்கு. அதை சரியா ஃபாலோ பண்ணா நம்ம வேலையும் பக்காவா இருக்கும். வாங்க அந்த ரூல்ஸ பார்க்கலாம். இதுதாங்க ரூல் நம்பர் 1. ஒரு டேக ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். சில சமயம் க்ளோஸ் பண்ணாம விட்டா கூட வெப்சைட் வேலை செய்யற மாதிரி தெரியலாம். ஆனா அது நம்பாதீங்க, பின்னாடி பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சோ சிம்பிள் ரூல் என்னன்னா, ஓபன் பண்ணா க்ளோஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா எல்லா ரூல்ஸ்க்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். சில உறுப்புகளுக்கு உள்ளே எந்த விஷயமும் இருக்காது. அதனால அதுக்கு க்ளோசிங் டேக் தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு லைன் பிரேக் கொடுக்கற BR டேக், அதுக்கு ஜோடி கிடையாது. அது எப்பவுமே சிங்கிள் தான். சரி, ஒரு குட்டி டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா? நீங்க எவ்வளவு கவனிச்சீங்கன்னு பாப்போம். இந்த கேள்விய பாருங்க. காலியான உறுப்புகளுக்கு க்ளோசிங் டேக் கண்டிப்பா வேணும். இது உண்மையா பொய்யா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. பதில் போய். சூப்பர், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. காலியான உறுப்புகள் சிங்கிளா தான் வரும்னு நாம இப்போதான் பார்த்தோம். கலக்கிட்டீங்க. இதோ இன்னொரு ப்ரோ டிப். நீங்க HTML டேக்ஸ கேபிட்டல் லெட்டர்ல எழுதினாலும் சரி, ஸ்மால் லெட்டர்ல எழுதினாலும் சரி, அது வேலை செய்யும். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா டெவலப்பர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பார்க்கறதுக்கு நீட்டாவும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். சோ இது ஒரு நல்ல பழக்கம். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. வாவ், நம்ம குறுகிய நேரத்துல நிறைய கத்துக்கிட்டோம். வாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த 4 விஷயத்த மட்டும் மறக்காதுங்க. ஒரு உறுப்புன்னா அதுக்கு ஸ்டார்ட் டேக், கண்டென்ட், எண்ட் டேக் இருக்கும். உறுப்புகளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சுதான் நம்ம வெப்சைட்டை கட்டுறோம். எம்டி உறுப்புகளை தவிர மத்த எல்லா டேகையும் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் எப்பவும் ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தானே?
நாம பார்த்தது வெறும் 2-3 செங்கல் தான். ஆனா இமேஜ், வீடியோ, லிங்க்னு இன்னும் எக்கச்சக்கமான செங்கல் வகைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க ஆன்லைன்ல HTML டேக் ரெஃபரன்ஸ்னு தேடி பாருங்க. ஒரு பெரிய புதையலே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட்டோட அடிப்படை ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. இந்த கட்டுமான பொருட்களை வச்சு உங்க கற்பனையில இருக்கிற எதை வேணும்னாலும் உருவாக்க முடியும். சோ கடைசியா நான் உங்களை கேக்குறேன், உங்க முதல் வெப்சைட்டை உருவாக்க நீங்க ரெடியா?